தாவேக்கா நன்றாக பண்றாங்க, திமுக திக்குமுக்க ஆகிறது என்று. இது இது நூதன திட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. அதை தமிழக அரசாங்கம் நடைமுறையில் கொண்டு வந்து விட்டது. ஆனா இப்போ விஜய் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு லைசன்ஸ் சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு மாபெரும் சாதனை விஜய் செய்தது. என்னை பொறுத்த மட்டில் உதயநிதி சட்டசபையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் திரிஷாவை பற்றி முரசொலியில் எழுதியதற்கு. எங்க ஒரு பொம்பளை பத்தி எதுக்குங்க இழுக்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்டங்க. செந்தில் பாலாஜியும் அதற்கு முன்னதாக இருந்த அமைச்சர்களும் ஒரு 5 மெகாவாட்டுக்கு 25 லட்சம் வாங்கினாங்க. அதை விஜய் கட் பண்ணிட்டாரு. எல்லாரும் போடல. இப்ப உங்களுக்கு 1.5 ஏக்கரா நிலம் இருந்தா நீங்க போட்டுருங்க போய். உதாரணத்துக்கு நேற்று முரசொலியில் எழுதியது தவறு திரிஷாவை பற்றி. ஒரு அம்மையார் எப்படி ஒன்றா இருக்கலாம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவருடைய அம்மையாருடன் சேர்ந்து கொண்டு முதலமைச்சருடைய அம்மையார் தகப்பனார் முன்னிலையிலே அடுத்த சீட்டிலே உட்காரும் பொழுது முரசொலிக்கு இன்னங்க வயத்தெரியுது மஞ்சள் பத்திரிகை செய்து. அது மாதிரி ஏன் முரசொலியை மஞ்சள் பத்திரிகை ஆக்கினார்களோ தெரியவில்லை. அரசாங்கம் இது மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லாரும் கேட்கிறாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? ஜோரா இருக்கேன். இன்னைக்கு எல்லா எம்எல்ஏக்கு ஒரு கார் கொடுத்துட்டாங்க, ஒரு டிரைவர் கொடுத்துட்டாங்க, ஒரு அசிஸ்டன்ட். 1 லட்சம் ரூபாய்க்கு லாபம் வந்துருச்சு. என்ன காருன்னு தெரியல. என்ன வாங்கும்? 75,000 என்ன கார் வர போகுதுங்க? அதாவது எந்த கார் கொடுப்பாங்க தெரியல. எல்லாரும் கேட்குறாங்க, அந்த 5 பேர் உட்கார்ற மாதிரி எஸ்யூவி மாதிரி கேட்குறாங்க. இப்போ இந்த ஹுண்டையிலேருந்து அது தவிர இந்த கியாலேருந்து எல்லாருமே ஒரு 300 காருக்கு புக் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து. இன்று மாலை முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் ஹுண்டைக்காரர்களும் மற்றும் கியா காருடைய மேனுஃபேக்சரர்ஸ் 2 பேருமே மீட் பண்ணிட்டு நல்ல ஒரு டெண்டர் கொடுத்து அதில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இல்லையா எல்லா எம்எல்ஏ கேட்குறாங்க, எங்களுக்கு பணத்தை கொடுத்துங்க, ஏற்கனவே எங்ககிட்ட கார் இருக்குது. சில காரில் அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் உருவாகி கொண்டு வருகின்றன. எது இருந்தாலும் இது ஒரு நல்ல முயற்சியாகத்தான் பார்க்க முடிகிறது. பொதுமக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், எம்எல்ஏக்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். புதுசா ஏன் தெரியுமா, முதல்ல பண்ணிட்டாரு. என்ன ஸ்டாலின் பண்ண முடியல, எடப்பாடி பழனிசாமி பண்ண முடியல, இவர் பண்ணிட்டாரு. காரணம் என்னன்னா, பொதுமக்களிடையே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அளவில். எனக்கு எப்பவுமே கம்யூனிஸ்ட் தான் இதை எதிர்ப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அரசாங்க பணத்தை வீண் செலவிடக்கூடாது. அவங்களே வரவேற்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வரவேற்கத்தக்கதாகத்தான் பொதுமக்கள் உணர்கிறார்கள். சிவா, ஒரு இம்பார்ட்டன்ட் டே தான் நான் பார்க்குறேன். சார், இப்ப திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களுக்கு தான் சார் இந்த கார் கொடுப்பாங்க, பயணப்படி, உதவியாளர் அப்படிங்கிற விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்ப தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்களுக்கும் கொடுத்துருக்காங்க. சோ இதன் மூலமாக பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் வேகமாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகுமா சார்? உருவாகும். அதை தவிர எம்எல்ஏக்களுக்கு உற்சாகம் கிடைக்கும். 100 நாள் ஆகிவிட்டது புது அரசாங்கம். இது 100 நாள் பரிசாக விஜயனுடைய பரிசாக கொடுக்கிறார். ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு ஒரு பரந்த ஒரு மனப்பான்மை உண்டு. எப்பொழுது இந்த கரூர் விபத்தில் ஆண்டவர்களா 20 லட்சம் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போயிட்டு திருப்பியும் போய் வேலை கொடுத்தாரு. அதை மொத்தம் பொதுமக்களிடையே ஒரு வரவேற்பு இருக்கிறது விஜய்க்கு. ஆரம்ப காலத்திலே பண்ணி முடிச்சுட்டாருன்னா அதுதாங்க ஒரு நல்ல இதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா போக போக பண்ணீங்கன்னா ஃபைனான்சியல் டிஃபிகல்டிஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், 234 கார் வாங்கினங்க, சரிங்களா? 234 கோடி அது இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஒரு கார் 5 வருஷம் வரும். அப்புறம் எம்எல்ஏ முடிஞ்சிட்ட அப்புறம் இந்த கார் அவங்க பேர்ல இருக்குமா, தமிழ்நாடு அரசாங்கம் பேர்ல இருக்குமா? இப்போ நான் சிவா உங்க பேர்ல வந்துடுது, என் பேர் ராஜகோபாலன் பேர்ல வந்துடுது. எனக்கு எம்எல்ஏ ஒன்று 2031 போயிடுது. திருப்பி நான் காரை திருப்பி கொடுக்கணுமா வச்சுக்கணுமா? உங்க பேர்ல இருந்தா அது உங்களுக்கு தானே சார் சொந்தம். அரசாங்க பேர்ல இருந்ததுன்னா அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். பட் அரசாங்கத்துக்கு அந்த டெப்ரிசியேஷன் வருது, அதை என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் யோசிக்கணும் இல்லை. ஆக மொத்தம் நிதி செயலாளர் இதெல்லாம் யோசிச்சு தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதற்காக மத்திய இந்த சென்ட்ரல் ஃபண்ட்லேருந்து குறைந்தது 500 கோடி போக போகுதுங்க. இந்த 500 கோடி என்பது 6 லட்சத்தில் ஒன்றும் இல்லை. 500 கோடி மூலமாக எம்எல்ஏக்களுக்கு 100வது நாள் பரிசாக விஜயினுடைய
விஜய் அண்ணனுடைய பரிசாக கொடுத்து விட்டார், வரவேற்கத்தக்கது. சார் இப்போ சட்டமன்றம் அப்படின்னு பார்க்கும்போது தான் சார், இப்போ சட்டமன்றத்துல திமுக தாவேகாவை எதிர்கொள்வதற்கு திணறிக் கொண்டிருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? காரணம் என்ன என்று கேட்டால் சிவா, நாடாளுமன்றத்தில் கடந்த 20-30 ஆண்டுகளாகவே நேரடி தொலைக்காட்சி வந்து கொண்டிருக்கிறது, இன்றல்ல நேற்றல்ல. அதன் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருந்தாலும் நாடாளுமன்றத்தை பார்க்கிறார்கள். தமிழக சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பிரபாகரன் சபாநாயகர் மூலமாக விஜய் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றியதன் மூலமாக தமிழக சட்டமன்றத்தினுடைய ஒரு நேரடி ஒளிபரப்பு யூடியூப் மூலமாக உலகம் முழுவதும் தெரிகிறது. அதனால தான் பொதுமக்களுக்கு ஒரு 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 ஐடியா வந்துடுச்சு, தாவேகா நல்லா பண்றாங்க, திமுக திக்குமுக்க ஆகிறது என்று. இது ஒரு நிஜமான ரூபத்துக்கு, ரியல் ஸ்டேஜுக்கு வந்தது காரணம் டைரக்ட் டெலிகாஸ்ட். ஆனால் ரியல் ஒன் நேர்கள் மூலமாக சபாநாயகர் பிரபாகரனுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் நெல்லை சிவா ராஜகோபால் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், ஐயா தாங்கள் யூடியூபை விட்டுவிட்டு தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து, எப்படி லோக்சபாவிற்கு தனியாக பிரத்யேகமாக ஒரு சேனல் இருக்கிறதோ அது மாதிரி பண்ணிட்டு அதுல பிரதி தினம் 24 மணி நேரம் ஓடக்கூடிய சேனல் யாரா இருந்தாலும் சரி, எல்லா சீஃப் மினிஸ்டருடைய இம்பார்ட்டன்ஸை போடுங்க. அம்மையார் ஜெயலலிதாது, ஸ்டாலின், கருணாநிதி எல்லாத்தையும் போடுங்க. எப்படி லோக்சபால பண்றாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திற்கும் பாராட்டுகள் வேண்டும். ஆனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், 5 அல்லது 6 பத்திரிகையாளர்களை வைத்து பிரதி தினம் டிபேட் சட்டமன்றம் நடக்கும் பொழுது, இன்னைக்கு பல பிரச்சனைகள் வந்தது, குறிப்பாக திருநெல்வேலி, விழுப்புரம், கடலூர், ஈரோடு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இப்படிலாம் இருக்குது, நாகர்கோவில். அங்க இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் பார்க்கறாங்க அந்த டிபேட்டை. நம்ம ஒரு ஒரு டிப், அது ஒரு உங்களுக்கு ஸ்பெஷல் அப்சர்வேஷன் கொடுக்கணும். இதனால தாவேகா ஒரு எம்எல்ஏ உட்கார வச்சுங்க, திமுக எம்எல்ஏ உட்கார வச்சுங்க, ஜனநாயக ரீதியில ஒரு பேட்டி. அது இருக்கக்கூடிய சட்டசபை நிகழ்வுகளை தவிர இது மாதிரியான ஒரு விவாதம் இருந்ததுன்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு பாராட்டுகள் வரும் என்றுதான் தங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக விஜய் அவர்களுக்கு வேண்டுகோள். நீங்க கேட்டதுக்கு பதில் என்னன்னீங்கன்னா, திமுக பின்னடைவது என்றால் நேரடி ஒளிபரப்பு காரணமாகத்தான் பின்னடைகிறது. காரணம் எல்லாம் ஓப்பன் புக்னு சொல்லிட்டாரு விஜய், எல்லாமே திறந்திருக்குது, ஒண்ணுமே மூடலை, நான் கை எப்படி இல்லை இப்படிதான் இருக்குது. என்ன ஒண்ணு பண்ணீங்க பாருங்க. ஒண்ணு, இந்த சூரிய ஒளி மூலமாக 5 மெகாவாட் இண்டஸ்ட்ரி ஒன்று வைக்கிறாங்க, ஒரு 5 ஏக்கர்ல வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நிறைய இருக்குது, ஆல் ஓவர் இந்தியாவில வந்துச்சு. இப்ப குஜராத், மகாராஷ்டிரா தான் முதல்ல போயிடுச்சு. செந்தில் பாலாஜியும் அதற்கு முன்னதாக இருந்த அமைச்சர்களும் ஒரு 5 மெகாவாட்டுக்கு 25 லட்சம் வாங்கினாங்களாம். அதை விஜய் கட் பண்ணிட்டாரு, எல்லாரும் போடல. இப்ப உங்களுக்கு 1.5 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா நீங்க போட்டுருங்க போய். அந்த நீங்க தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு தனியாக கொடுங்க, அவங்ககிட்ட பைசா வாங்க, நீங்களும் வீட்டை ஃப்ரீயா எலக்ட்ரிசிட்டி, 0 பில். இது நூதன திட்டம் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. அதை தமிழக அரசாங்கம் நடைமுறையில் கொண்டு வந்து விட்டது ஸ்டாலின் அரசாங்கத்தில். ஆனா இப்போ விஜய் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு லைசன்ஸ் சீக்கிரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஒரு மாபெரும் சாதனை விஜய் செய்தது. ஒவ்வொருத்தரும் 25 ரூபா வாங்கியிருந்தான், 25 லட்சம் ரூபா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட இருந்து. விஜய் சொல்லிட்டு அதெல்லாம் நத்திங் டூயிங், ஆன்லைன்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடைச்சிடும், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஒரு பாராட்டக்கூடியது விஜயனுடைய அரசாங்கத்தை. அது மாதிரி பண்ணாங்கன்னா இதெல்லாம் நம்ம டிபேட் பண்ணணும்னு நான் சொல்றேன். சார் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் 70 ஆண்டுகள் கடந்த கட்சி. அதுல இப்ப எம்எல்ஏக்களாக சட்டமன்றத்தில் உட்காரக்கூடிய ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர் ரகுபதி, KN நேரு, இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சீனியர்ஸ், 4-5 முறைக்கு மேல சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சவங்க. ஆனாலும் இந்த ஒரு லைவ் டெலிகாஸ்ட் விஷயம் தான் இவர்களை பேச விடாமல் தடுக்கிறதா சார்? இல்ல தாவேகா இருக்கக்கூடிய ஒரு பயம், அச்சமா சார்? பொதுமக்களிடையே தாவேகாக்கு இருக்க ஆதரவு தான் அதை பயமுறுத்துறது, வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னமும் அந்த விஜய் அவர்களுக்கு அன்பு, ஆசை, பண்பு, மரியாதை இருக்கிறது. உதாரணத்திற்கு நேற்று முரசொலியில் எழுதியது தவறு த்ரிஷாவை பற்றி. ஒரு அம்மையார் எப்படி ஒன்னா இருக்கலாம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், அவருடைய அம்மையாருடன் சேர்ந்து கொண்டு முதலமைச்சருடைய அம்மையார் தகப்பனார் முன்னிலையிலே அடுத்த சீட்டிலே உட்காரும் பொழுது முரசொலிக்கு இன்னங்க வயத்தெரியுது. அது ஒரு திமுகவுடைய பேப்பர். சட்டசபையில சீஃப் மினிஸ்டர் கருணாநிதியை பற்றி கேவலமாக சொன்னதற்கு மன்னிப்பு கேட்டார். என்னை பொறுத்த மட்டில் உதயநிதி சட்டசபையில் மன்னிப்பு கேட்க வேண்டும் த்ரிஷாவை பற்றி முரசொலியில் எழுதியதற்கு. எங்க ஒரு பொம்பளை பத்தி எதுக்குங்க இழுக்கணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்டங்க. யாராவது எழுதினாங்களா? வேற தானே பத்தி சீஃப் மினிஸ்டர்ஸ் பத்தியோ இல்லை மினிஸ்டர்ஸ் பத்தியோ. இது கிசுகிசு செய்தி, மஞ்சள் பத்திரிகை செய்தி. அது மாதிரி ஏன் முரசொலியை மஞ்சள் பத்திரிகை ஆக்கினார்களோ தெரியவில்லை. அரசாங்கம் இது மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லாரும் கேட்கிறாங்க. ஆக மொத்தம்
இப்ப நீங்க ஃப்ரீடம் ஃபார் பிரஸ், ஃப்ரீடம் ஃபார் எக்ஸ்பிரஷன், ஸ்பீச் எல்லாம் சொல்லலாம். இது மாதிரி எது தவறு? சார் எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? அந்த ஹாட் நியூஸ் வெரி அப்டேட் என்ன என்று கேட்டால், செங்கோட்டையிலிருந்து பிரதமர் பேசினார். அதில் ஒருவர் திமாக்கி நக்சல் என்றார். அதற்கு ப. சிதம்பரம் கூட நான் தான் திமாக்கி லட்சம், மூளையில் என்னுடைய மூளையில் ஒரு நக்சல்வாதி தான் நான் என்று சொன்னார். அதை மறுக்கும் அளவுக்கு பாஜக சிதம்பரத்தை சிக்கு சிக்கு பிக்கு பிக்குன்னு பண்ணி விட்டாங்க. ரொம்ப கேள்வி கேட்டு விட்டாங்க. சிதம்பரத்தால் பதில் சொல்ல முடியாத விட்டு. இன்னொன்னு, குடியரசுத் தலைவர் இதுல ஸ்பீச்சில் கூட பிரதமர் மந்திரியினுடைய செங்கோட்டை பேச்சில் கூட சிவில் டிஃபென்ஸ் போர்ஸ் ஒன்று தயார் பண்ண போறோம்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. 5000 கோடி ரூபாய் செலவழிக்க போறாங்க. அதுல குறைந்தது 1 கோடி இளைஞர்களை 18 வயதிலிருந்து 25 வரை இருப்பவர்களை சேகரித்து, ஹோம்கார்டு சென்னையில் இருக்கிறார்களே துணை போலீஸார்கள் மாதிரி, அந்த மாதிரி 1000 ஸ்டேஷன்கள் வைத்து 1 கோடி பேரை சேர்க்க போறாங்க. அதுதான் ஒரு புதிய செயல். தமிழகத்திலிருந்து குறைந்தது 7 அல்லது 8 லட்சம் பேர் சேர்க்கப்பட இருக்கிறார்கள். ரியல் ஒன் நேயர்கள் மூலமாக ஒரே ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், அப்டேட்டு வரக்கூடிய நாட்களில் அது மாதிரியான திட்டம் அமித்ஷா வெளியிட இருக்கிறார். அதன் மூலமாக தமிழகத்தில் இருக்க பல பேருக்கு வேலை வாய்ப்பு திட்டம் கிடைக்கும். ஏற்கனவே நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுன்னு இருக்குது, ரிலீஃப் ஃபோர்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கு கூடாக இந்த ஒரு அமைப்பும் வந்துவிடும். அதைத்தான் ஒரு ஸ்பெஷல் அப்டேட்டாக நான் தங்களுடைய நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.